மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்றைய விவாதத்தின் தொடர்ச்சியாக நேற்று உரையாற்றியிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுக்கும் அண்ணன் அன்பழகன் அவர்களுக்கும், சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர்களாக உரையாற்றியிருக்கின்ற அண்ணன் ஜி.கே. மணி, அண்ணன் வேல்முருகன், அண்ணன் ராமச்சந்திரன், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களாக உரையாற்றிய சகோதரர் வெற்றி அழகன், அண்ணன் ஆர்.டி. சேகர், அறந்தாங்கி ராமச்சந்திரன், அண்ணன் பாபு, அண்ணன் ஐயப்பன், அண்ணன் சின்னதுரை உள்ளிட்ட அவருடைய பல்வேறு விதமான வினாக்களுக்கு என்னுடைய விடையை அளித்து முறையாக என்னுடைய பதிலுரையை தொடங்க நான் இருக்கின்றேன். குறிப்பாக பேசிய சட்டமன்ற உறுப்பினர்கள் சமூக நலன்துறை சார்ந்து சில கோரிக்கைகள், பழங்குடியினர் நலத்துறையோடு அமர்ந்து பேசி முடிவெடுக்க வேண்டிய சில கோரிக்கைகள், அதேபோன்று மொழிவாரி சிறுபான்மை பள்ளிக்கூடம் என்று வரும்போது தமிழாசிரியர் நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கை இப்போ டிஆர்பியில் முடித்து எடுத்துட்டோம். அந்த கேஸ் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக அவர்களும் டெடிக்கேட்டடாக ஒவ்வொரு தமிழாசிரியர்களும் அங்கே நியமிக்கப்படுவார்கள். சாதி பெயரை பற்றியும் இங்கே பேசியிருக்கீர்கள். நம்முடைய நீதியரசர் சந்துரு அவர்களுடைய தலைமையில் ஒரு ஒன்மேன் கமிஷன் அங்கே போட்டு அதுக்கான அந்த பரிந்துரை இருந்து கொண்டிருக்கின்றது. அரசாங்கத்துடைய பரிந்துரைப்படி அதற்கான ஒரு முடிவும் எடுக்கப்படும். போக்சோ விழிப்புணர்வு கண்டிப்பாக இன்றைக்கு பல இடங்களில் அந்த போக்சோக்கான விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இங்கே உரையாற்றிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் 1098 ஒவ்வொரு புத்தகத்திலும் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கார்கள். ஏற்கனவே ஒவ்வொரு புத்தகத்திலும் இருக்கின்றது. 1098 மட்டுமல்ல, 14417 என்கின்ற அந்த நபரும் அந்த ஒவ்வொரு புத்தகத்திலும் இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடினமான பாடங்களுக்கு நாம் தனியாக அதற்கென்று ஒரு வீடியோ பதிவோடு அந்த ஈஸியாக அது புரிகிற வண்ணம் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை. ஏற்கனவே மணற்கேணி அப்படிங்கிற ஒரு செயலியை நாம் உருவாக்கி இருக்கின்றோம். கிட்டத்தட்ட அந்த மணற்கேணியில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 8,96,000 பேர் அந்த ஆப்பை இன்றைக்கி டவுன்லோட் பண்ணியிருக்கிறார்கள். தேர்வு மையங்களை பொறுத்த வரைக்கும் நேற்றே நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் கேட்ட பொழுது நான் கூட சொன்னேன், நான் கிட்டத்தட்ட 50 + 70 10ஆம் வகுப்பும் 12ஆம் வகுப்பும் 120 நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் என்று சொன்னோம். அதோட நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சரை அழைத்து ஒரு வருஷத்துக்கு சொல்ல வேண்டாம், தொடர்ந்து இந்த 2021 எவ்வளோ தேர்வு மையங்கள் கொண்டு வந்திருக்கோன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். ஆக அந்த வகையில் 10ஆம் வகுப்பு 410 தேர்வு மையங்களும் 12ஆம் வகுப்பு 415 புது தேர்வு மையங்களையும் நாம் உருவாக்கி இருக்கிறோம். தனியார் பள்ளிகள் அந்த ஃபீக்கான தனியாக ஒரு கமிட்டி நம்ம போடும். ஏற்கனவே 2009 நம்முடைய முத்தமிழர் கலைஞர் காலத்திலே தனியார் பள்ளியோட அந்த கட்டணத்தை வரைமுறைப்படுத்துவதற்காக ஒரு ஃபீ கமிட்டி போட்டு அது முன்னாள் நீதியரசர் தலைமையில் இன்றைக்கி பாலசுப்ரமணியன் என்கின்ற முன்னாள் நீதியரசர் தலைமையில் அந்த கமிட்டி இருக்குது. கமிட்டி நிர்ணயம் சொல்வதை தாண்டி யாரும் இப்போ அதிகப்படியாக வாங்கக்கூடாது என்கின்ற அந்த விதிமுறையும் இருக்கின்றது. அதே போன்று இங்கே பேசிய சின்னதுரை அவர்கள் இந்த லேப்டாப் அந்த டேப்லாம் எப்போ நீங்கள் கொடுக்க போகிறீங்க என்று சொன்னாங்க. இது நான் அதிமுக ஆட்சி காலத்திலே பார்த்திங்கன்னா ஒரு 2,30,000க்கும் மேற்பட்டிருக்கின்றவர்களுக்கு அதோடு நிறுத்திட்டாங்க கொடுக்க வேண்டியது. அதன் பிறகு கொரோனா காலம் இன்று பல்வேறு விதத்தில் அதற்கான பிரச்சனைகள் வந்தது என்று சொன்னாலும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்து நீங்கள் லேப்டாப் அப்படிங்கிற ஒரு கருவி சார்ந்து பேசுகிறீங்க. அந்த கருவினி மூலமாக வழங்கப்பட வேண்டிய அறிவை பற்றி நாங்கள் பேசுகின்றோம். ஆக அதில் எந்த விதத்தில் நம்முடைய பிள்ளைங்களுக்கு அதர் கண்ட்ரீஸோடு நீங்கள் கம்பீட் பண்ணுற அளவு கிட்டத்தட்ட ஒரு 8,209 ஹைடெக் லேப்ஸ். முன்னாடி ஹை ஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் தான் இருந்துச்சு. இன்றைக்கி மிடில் ஸ்கூல்லே நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் எல்லா பிள்ளைகளும் பயன்படுகின்றவர்கள் 8,209 ஹைடெக் லேப்ஸை ஏறத்தாழ பார்த்திங்கன்னா ஒரு 519 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டுமல்ல, இந்த டெக்னாலஜி எப்படி கொண்டு போகிறோம்னா 22,931 ஸ்கூல்ஸில் ஏறத்தாழ ஒரு 415 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஸ்மார்ட் போர்ட்ஸ் இன்றைக்கி எல்லாத்துமே கொண்டு வந்துட்டோம். நாங்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த லேப்டாப் என்று வரும்பொழுது கிட்டத்தட்ட நீங்கள் 8.5 லட்சம் மாணவர்கள் பயன்படுறதை பற்றி சொல்கிறீங்க. இந்த டெக்னாலஜி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 45 லட்சம் மாணவர்கள் பயன்படுறோம் நீங்கள் நம்ம கொண்டு வந்துட்டோம். இருந்தாலும் அந்த லேப்டாப் என்று சொல்லும்போது பொருளாதார ரீதியாகவும் இன்றைக்கி நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அது சார்ந்து தயாரிப்பு நிறுவனங்கள் சேர்ந்து அது ஒரு முடிவு எடுக்கப்படும் என்று சொன்னாலும் எந்த விதத்துலையுமே டெக்னாலஜி இதனால் இந்த பிள்ளைங்களுக்கு இந்த அறிவு கிடைக்காமல் போயிடக்கூடாது என்பதில் நாங்கள் ரொம்ப உன்னிப்பாக இருந்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். பிடி டீச்சர்ஸ் நிறையா நீங்கள் போடணும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அது கிட்டத்தட்ட 250 பேருக்கு ஒருத்தரா 500 பேருக்கு ஒருத்தரா என்கின்ற விதத்தில் இன்றைக்கு அதையும் நாங்கள் இன்றைக்கி கலந்து ஆய்வு செய்திருக்கோம். அது முடிந்ததுக்கு பிறகு கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி பிடி டீச்சர்ஸ் கண்டிப்பாக வழங்கப்படும் என்பதை நான் சொல்லிக்கிறேன். மாணவர் சட்டப்பேரவை அப்படிங்கிறது வேணும்னு சொல்லுங்கள். ஏற்கனவே மகிழ்முற்றம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலமாக இது ஏற்கனவே நம்ம நடைமுறைப்படுத்திட்டு இருக்கோம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் தான் பார்த்திங்கன்னா இந்த ஹவுஸ் கான்செப்ட் வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம அரசு பள்ளியிலே இந்த ஹவுஸ் கான்செப்ட் கொண்டு நீங்கள் சொல்கிற மாதிரியே அந்த மாணவர் சட்டப்பேரவை ஏற்கனவே நம்ம கடந்தாண்டி அதை நம்ம தொடங்கியிருக்கிறோம். தரம் உயர்த்துதலை பற்றி நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அந்த அறிவிப்பிலே அது வரும் என்பதை நான் சொல்லிக்கிறேன்.
கல்வி தொலைக்காட்சியை பற்றி அண்ணன் அவர்கள் எடுத்து சொன்னால், கல்வி தொலைக்காட்சி நாங்கள் இன்னும் சீரும் சிறப்புமாக கொண்டு போயிட்டுருக்கோம். அதனால தான் இன்றைக்கி இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 1,23,00,000 ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பயன்படுகின்ற அளவுக்கு அதில் இருக்கிற வீடியோ கண்டென்ட் நாங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். அது ப்ரைவேட் ஸ்கூலை சார்ந்தவர்களும் அதை பயன்படுத்துகின்ற அளவுக்கு அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அண்ணன் அவர்கள் சொன்னாங்க, இந்த மாதிரி அரசு பள்ளியிலிருந்து மாணவ சேர்க்கை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது என்று சொன்னீங்க. அது இயல்பான ஒரு சமூகம் இருக்கும் பொழுதும் கொரோனா போன்ற ஒரு பேரிடர் வந்ததுக்கு பிறகு ஒரு சமூகம் இருப்பதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றது. ஆக அந்த விதத்தில் நீங்கள் 2019, 2020 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 68 லட்சத்திற்கும் மேற்பட்டிருக்கின்ற மாணவ செல்வங்கள் அரசு பள்ளியிலும் அரசு உதவி பெறுகின்ற பள்ளியும் இருந்தார்கள். இன்றைக்கு அது கிட்டத்தட்ட 69,57,000 1,18,000 மாணவர்கள் கூடுதலாக வந்திருக்கிறார்கள். நடுப்புற 2021 அதிகமானதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியும். கிராஃபே பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாகவும் எல்லா விதத்திலும் ஒரு ஏறி தான் இறங்கியிருக்கும். ஏன்னா வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் போது ஒட்டுமொத்தமாக எல்லாரும் பிள்ளைங்கள் எங்கே போய் இருந்து சேர்க்குறாங்கன்னா அரசு பள்ளியை நோக்கி வந்து தான் சேர்க்குறாங்க. பிறகு வாழ்வாதாரம் சீரழியும் போது எப்படியாச்சும் கடனுடன் வாங்கி தனியார் பிள்ளை சேர்க்கணும் அவர்கள் ஆசைப்படுறது அது அவருடைய விருப்பம். இது ஜனநாயக நாடு. எந்த பிள்ளை வேணால் எங்கே வேணால் படிக்கிறாங்கன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைங்க படிக்கணும், எஜுகேஷன் சிஸ்டத்தை விட்டு வெளியில் போயிடக்கூடாது என்கின்ற விதத்தில் அந்த பிள்ளைங்களையும் இன்றைக்கி நாங்கள் வந்து எங்களுடைய பிள்ளைகளாக தான் பார்த்து நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கின்றோம். அதே மாதிரி அண்ணன் வேல்முருகன் வந்து ரொம்ப ஒரு நல்ல கருத்து சொன்னாங்க. இந்த ஜாங் எட்டல் அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக அடிக்ஷன் ஆகுது குழந்தைங்க. இடத்துல பார்த்தீங்கன்னா 54% பிள்ளைங்க ஸ்மார்ட். பிகாஸ் எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்துல தான். எப்போ நீங்கள் ஆன்லைனு ஜூம் மூலமாக கூகுள் ஆப்பிள் மூலமாக பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தோமோ அப்போலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த அடிக்ஷன் அவங்கள 54%. இது எங்கேருந்து இந்த ஷிஃப்ட் நடக்குதுன்னா 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் இந்த அடிக்ஷனே ஆரம்பிக்குது. ஸோ அதற்கென்று தனியாக அவங்க சொன்னதையும் கருத்தில் வைத்துக்கொண்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன், ஏன்னா 2 நாட்களுக்கு முன்பாக நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் நான் பிடிஆரோட பேசும்போது ஆஸ்திரேலியா போன்ற இடத்துலாம் சோஷியல் மீடியாவுக்கு நிறையா தடைகள் வந்திருக்கு. 14 வயசு பிள்ளைங்கள் நம்மளும் செய்ய முடியாதா என்று சொன்னார்கள். இது ஒரு மாநிலம் சார்ந்து எடுக்கக்கூடிய முடிவு அல்லது ஒரு நாடு சார்ந்து எடுக்க வேண்டிய முடிவு என்று அவர் சொல்லியிருக்காரு. அதில் டெக்னாலஜிஸ் நிறையா அதில் இன்வால்வ் பண்ண வேண்டும். கண்டிப்பாக அதை நாங்கள் உற்று நோக்குவோம் என்று. ஏன்னா அரசாங்கத்துடைய கன்சர்ன் என்ன, மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சரோட கன்சர்ன் என்னங்கிறதை காட்ட வேண்டியது நம்முடைய மிகப்பெரிய ஒரு கட்டாயமாக இருக்கின்றது. அதே போன்று தமிழ் லேர்னிங் ஆக்டை பற்றி பேசியிருக்கீங்க. இது கண்டிப்பாக எல்லா பள்ளிக்கூடத்திலும் வர வேண்டும் என்று உங்களுக்கே தெரியும். காகங்கள் அமர்கின்ற சிலைகளை நம்ம பார்த்துப்போம். மேகங்கள் அமர்கின்ற அளவுக்கான ஒரு மிகப்பெரிய 133 அடியில் வள்ளுவனுக்கு சிலை அமைத்து தந்தவர் நம்முடைய முத்தமிழ் கலைஞர்கள். வள்ளுவனை உயர்த்தி பிடிக்கிறோம் என்று சொன்னால் தமிழையும் நாங்கள் உயர்த்தி பிடிக்கிறோம் என்பதற்காக அதை சொல்லுங்கள். அந்த தமிழ் லேர்னிங் ஆக்ட் அப்படிங்கிறத வந்து 2000 உங்களுக்கே தெரியும், தனியார் பள்ளிகள் நிறைய வழக்குகள்லாம் போனாங்க. அப்போ அதெல்லாம் மீறி 2015, 14 1ஆம் வகுப்பு கண்டிப்பாக தமிழ் பாடம் இருக்க வேண்டும், 16, 17, 1, 2 கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கி 2025 10ஆம் வகுப்பு வரைக்கும் கண்டிப்பாக தமிழ் என்பது தமிழை தவிர்த்து விட்டு யாருமே படித்து விட முடியாது என்கிற அளவுக்கு அந்த ஆக்டையும் நாங்கள் வந்து இப்போ நாங்கள் இம்போஸ் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் அதே போன்று 6 புதிய மாவட்டங்களுக்கு வந்து தேர்வு அலுவலகம் கண்டிப்பாக வேணும். உண்மைதான். அது கண்டிப்பாக இந்த புதியதாக தொடங்கப்பட்ட 6 மாவட்டங்களுக்கும் மிக விரைவாக இந்த ஆண்டே அதை தொடங்குவதற்கான அந்த ஏற்பாடுகளை நாங்கள் செய்வோம். அதே போன்று நம்முடைய அறந்தாங்கி ராமச்சந்திரன் பேசும்போது இந்த மாற்றுத்திறனாளிகள் சார்ந்திருக்கின்ற டிசார்டர்ஸ் சார்ந்திருக்கின்ற மாணவர்களுக்கு நம்ம அதிகப்படியாக கவனத்தை செலுத்த வேண்டும் என்று சொல்லுவோம். நேற்றே நான் சொன்னேன், நலம் நாடிங்கிற ஒரு ஆப் மூலமாக 21 விதமான டிசார்டர்ஸை கண்டுபிடிச்சி அந்த பிள்ளைங்களுக்கு தேவையான நம்ம வந்து செய்கிறோம். ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த மாற்றுத்திறனாளிகள் என்று வரும்போது நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கின்ற தீர்மானத்திலேருந்தே நான் சொல்கிறேன். நான் இன்னைக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் மூலமாக 76.64% என்ரோல்மெண்ட் இருந்தாங்க. இன்றைக்கி 85.19% பிள்ளைங்களுக்கு நாம் வந்து இன்றைக்கி படிப்பு சொல்லுகின்ற அளவிற்கு அது உயர்ந்திருக்குது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று நூலகங்கள் வந்து தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கீங்க. ஏற்கனவே நூலகம் சார்ந்தும் இன்றைக்கி பல அறிவிப்புகள் நாங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட்டில் பார்ப்பீங்கன்னு என்று சொல்லி மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா புடைத்து என்கின்ற வள்ளுவனுடைய வாக்கு இருக்குது. முத்தமிழறிஞர் கலைஞருடைய விளக்க உரை என்பது ஒரு தலைமுறையில் பெறுகின்ற கல்வி அறிவானது 7 தலைமுறைக்கும் பாதுகாப்பாக அமையும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு கல்வியால் மக்களுக்கு சுயமரியாதையும் பாதுகாப்பும் அமைந்திட வேண்டும் என்று சொன்ன தந்தை பெரியார், போட்டியும் பொறாமையும் பொய் சிரிப்பும் இருக்கின்ற இந்த உலகில் நாம் நம்முடைய பாதையில் நேர்மையாக நடைபெறுவதற்கு நமக்கு துணையாக வருவது கல்வி மட்டுமே என்று சொன்ன பேரறிஞர் அண்ணா அவர்களை நான் வணங்குகின்றேன். பேரவைத் தலைவர்களே, வள்ளுவர் கோட்டம் கட்ட வேண்டும், வள்ளுவனுக்கு சிலை எடுக்க வேண்டும் என்று எந்த தமிழ் அறிஞர்களும் கோரிக்கை வைக்கவில்லை. கணினி என்பது முழுமையாக அனைவருக்கும் சென்று சேர்வதற்கு முன்பாக எங்களுக்கு ஒரு டைடல் பார்க் வேண்டும் என்று எந்த மாணவ சமுதாயமும் கொடி பிடிக்கவில்லை. தன்னுடைய பிள்ளையும் இலவசமாக பேருந்திலே பயணம் செய்து பள்ளிக்கூடம் சேர்ந்து பாடம் படிப்பான் என்று எந்த பெற்றோர்களும் நினைத்து பார்க்கவில்லை. ஒட்டுமொத்தமாக நுழைவுத் தேர்வு என்பதை ரத்து செய்யப்பட்டு தாம் பிள்ளைங்களும் மருத்துவர் ஆவார்கள் என்று எந்த கிராமப்புறத்தை சார்ந்திருக்கின்ற பெற்றோர்களும் நினைத்து பார்க்கவில்லை. கல்வி என்பது மேம்படுத்தப்பட்டு தங்களுடைய பிள்ளைகளும் அமெரிக்கா நாடு வரைக்கும் சென்று கை நிறைய சம்பாதிப்பார்கள் என்று எந்த கிராம பகுதியை சார்ந்திருக்கின்ற ஏழை பெற்றோர்களும் நினைத்து பார்க்கவில்லை.
சென்னை என்பது ஆட்டோமொபைலுடைய நகரமாக மாற வேண்டும் என்று எந்த பொருளாதார நிபுணர்களும் சொல்லவில்லை. புதிதாக கண்டுபிடிப்பு, தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு என்பது தமிழ்நாட்டில்தான் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்று எந்த பொறியாளர்களும் சொல்லவில்லை. ஆனால் இவை அனைத்தும் நடந்தது. அதற்கு காரணம் ஒருவர். அவர்தான் அஞ்சுகத்தாய் பெத்தெடுத்த 5 அடி சிங்கம். கடவுளுக்கு கொடுத்து பக்தனாக இருப்பதை காட்டிலும் ஏழைக்கு கொடுத்து கடவுளாக இருந்துவிட்டு போகலாம் என்று சொன்னவர் அந்த மனிதர். பேரவைத் தலைவர்களே, ஒப்பனை பண்ணால் யார் வேணால் ஹீரோ ஆகலாம், கற்பனை பண்ணால் கூட எங்களுடைய கலைஞர் ஆக முடியாது. அந்த கலைஞர் ஒருங்கின்ற திசை நோக்கி என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பேரவைத் தலைவர் அவர்களே, சங்ககால இலக்கியங்கள் 14 கீழ்கணக்கில் விளம்பி நாகனார் என்கின்ற புலவர் எழுதிய நான்மணி கடிகையில் ஒரு பாடல். ஏரி சிறிதாயின் நீர் ஊறும், இல்லத்து வாரி சிறிதாயின் பெண் ஊறும், மேலை தவம் சிறிதாயின் வினை ஊறும், ஊறும் உரன் சிறிதாயின் பகை. இந்த பாடலுடைய விளக்கம் என்பது, ஏரி சிறிதாக இருந்தால் நீர் வழிஞ்சு போயிடும், வீட்டில் வருமானம் குறைவாக இருந்தால் மனையால் வரம்பு கடந்து பேசுவாள், முன்ன செஞ்ச தவம் சிறிதாக இருந்தது என்று சொன்னால் வினை உறுத்தும், வீரம் குறைவாக இருந்தது என்று சொன்னால் பகைவர் வென்று விடுவர். ஆம், தமிழ்நாட்டில் வலிமை குறைந்தவர்களெல்லாம் ஆட்சி செய்த பொழுது ஆதிக்க சக்தியும் அதிகாரமும் நம்முடைய மாநிலத்தின் மீது பாய்ந்து நம்முடைய உரிமைகள்லாம் பறிக்கின்ற அந்த செயலை நாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டை ஒரு அரசன் ஆளவில்லை, ஒரு வீரன் ஆளுகிறார். அந்த வீரனுடைய வீரத்தையும் எங்களுடைய கல்வி சார்ந்திருக்கின்ற கருப்பொருளாக இருக்கின்ற அறிவாயுதத்தையும் முத்தமிழர் கலைஞர்களுடைய வரிகளாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வீரம் விலை போகாது விவேகம் துணைக்கு வராவிட்டால், தீட்டிய வாடும் திணைவெடுத்த தோள்களிலே தூக்கிய ஈட்டிய மாத்திரம் போதாது தீரர்களே, நான் தருகின்ற ஆயுதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், அறிவாயுதம் என்று சொன்னார் எங்களுடைய கலைஞர் அவர்கள். அவருடைய வரியாக ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தையும் இன்றைக்கு அறிவு சார்ந்த சமுதாயமாக மாற்றிக் கொண்டிருக்கின்றார். வீரனுக்கு வீரனாக, அரணுக்கு அரணாக, அரசனுக்கு அரசனாக என்னுடைய அரசியல் ஆசாக இருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சமீபத்தில் நம்முடைய உரிமை பிரச்சனையாக இருக்கின்ற தொகுதி மறுசீரமைப்பு என்று வந்த பொழுது தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அழைப்பை ஏற்று ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலிருந்து 20க்கும் மேற்பட்டிருக்கின்ற ஆளுமைகள், முதலமைச்சர்களாக, துணை முதலமைச்சர்களாக, பல்வேறு இயக்கத்தினுடைய தலைவர்களாம் கலந்து கொண்ட அந்த கூட்டம், அந்த கலந்து கொண்ட தலைவர்களால் தங்களை புருவத்தை உயர்த்தி பார்க்கின்ற அளவிற்கு அதோடைய பாதங்களை எடுத்து வைத்தார் ஒரு இளைஞன். இன்றைய இளைய தலைமுறையின் ஒரு ஈர்ப்பு சக்தி. ஒரு கல்லை எடுத்தாருங்க, இவ்வளோ பேர் சட்டமன்றத்துக்கு வந்துட்டோம். ஒரு சொல்லை எடுத்தார், 40 பேரை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கோம் நாங்கள். ஆக அப்படிப்பட்ட எங்களுடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உனக்கு முன்னே செல்லும் தலைவனாக அல்ல, உன்னை முன்னால் தள்ளி பின்னால் வரக்கூடிய கோழையாகவும் நான் இருக்க மாட்டேன். உன் தோளோடு தோள் நின்று உன் உற்ற தோழனாக என்றும் உங்களில் ஒருவனாக வலம் வருவேன் என்று சொன்னது எங்கள் தலைவருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை உறுதிப்படுத்துகின்ற அளவிற்கு இன்றைக்கு உறுதியான ஒரு உழைப்பை செலுத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அனைவருக்கும், குறிப்பாக என்னுடைய அவையினுடைய முன்னவர், எங்களுடைய மாவட்டத்துடைய அமைச்சர் உள்ளிட்ட அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பேரவைத் தலைவர்களே, இந்த அவையை ஒரு பேரவையாக பார்க்கும்பொழுது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இதை நான் ஒரு வகுப்பறையாக இதை நான் பார்க்கின்றேன். ஆம், உங்களுடைய அனுமதியோடு யாரையாலும் எழுந்து பேசுகிறார்களோ அவர்கள் ஆசிரியர்களாக மாறி போகிறார்கள், அமர்ந்து கேட்கக்கூடிய ஒவ்வொருவரும் மாணவர்களாக மாறி போகிறார்கள். அப்படி அந்த ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியராக இருக்கின்ற எங்களுடைய சட்டப்பேரவைத் தலைவர்களே, உங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவர்களுக்கும், சட்டமன்றத்தினுடைய கட்சியினுடைய அனைத்து தலைவர்களுக்கும், எங்களுடைய கொறடாவர்களுக்கும், எதிர்க்கட்சி கொறடாவர்களுக்கும், இந்த அரங்கத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை ஒரு வகுப்பறை என்று சொல்லும் பொழுது லெனினுடைய கூற்று எனக்கு நினைவுக்கு வருகின்றது. அனைவரையும் நேசி, ஒரு சிலரை மட்டும் நம்பு, ஒருவரை மட்டும் பின்பற்று, ஆனால் ஒவ்வொருடம் வந்து கற்றுக்கொள் என்று சொன்னார்கள். இந்த அரங்கத்தில் இருக்கின்ற ஒவ்வொருடம் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்ட மாணவனாகத்தான் என்னை நான் கருதுகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 5வது முறையாக பேசுகின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கின்ற சொன்னால் அதுக்கு காரணம் ஒருவர். நான் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுவதற்கு எனக்கு வாய்ப்பை வழங்கி இருக்கின்ற எங்களுடைய கழகத்துடைய தலைவர், 2வது என்னுடைய மிகப்பெரிய குடும்பமாக இருக்கின்ற என்னுடைய திருவெம்பூர் தொகுதி மக்கள், அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை அவருடைய பொற்பாதங்களில் நான் சமர்ப்பிக்கின்றேன். பேரவைத் தலைவர்களே, இந்த 5வது முறையாக நான் பேசுகின்ற இந்த வாய்ப்புக்கு முன்பாக ஏதேதோ காரணத்திற்காக எங்களுடைய மாணவ செல்வங்களோ, அவர்களுடைய பெற்றோர்களையோ, எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களோ மறைந்து போயிருந்திருக்கலாம். அவர்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய இதயத்தில் நான் ஏந்தி என்னுடைய உரையை நான் தொடங்குகின்றேன். பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி ஒரு நேர்த்தியான நிதிநிலை அறிக்கை, ஒரு வளர்ச்சியான வேளாண் நிதிநிலை அறிக்கையை வழங்கியிருக்கின்ற 2 அமைச்சர்களுக்கும் எங்களுடைய திருச்சி மாவட்டம், எங்களுடைய நாகை மாவட்டத்துடைய மக்களின் சார்பாகவும், மக்கள் பிரதிநிதிகளின் சார்பாகவும் என்னுடைய
நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக நாகை மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர் என்ற முறையில் ஏப்ரல் 15 என்பது எங்களுடைய 10ஆம் வகுப்பு மாணவருடைய தேர்வு நிறைவடைந்த நாள் என்று எடுத்துக்கொண்டாலும், பொறுப்பு அமைச்சர் என்ற முறையில் அன்றைக்கு தான் இந்த மீன்பிடி தடை காலம் தொடங்குகின்ற நாள். இதனால் வரைக்கும் எங்களுடைய மீனவ சமுதாய மக்களுக்கு 5000 ரூபாய் வழங்கிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த ஆண்டு முதல் 8000 ரூபாய் அதை உயர்த்தி தந்திருக்கிறார். அவருக்கு அந்த மீனவ சமுதாய மக்களின் சார்பாக என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பேரவைத் தலைவர்களே, மானிய கோரிக்கையில் கடந்த அதிமுக ஆட்சியில் ஏறத்தாழ பள்ளிக்கல்வித்துறைக்கென்று ஒதுக்கப்பட்ட நிதி 10 ஆண்டுகளில் 2,24,000 கோடி. நமக்கு இந்த ஆண்டு ஒதுக்கப்பட்ட 46,767 கோடியையும் சேர்த்து ஏறத்தாழ 2,603,43 கோடி ரூபாயை தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒதுக்கி தந்திருக்கிறார். அதற்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஃபைல்ஸ் என்று வரும்போது ஏறத்தாழ 3069 ஃபைல்ஸ் எனக்கு வந்திருக்கு. இது வரைக்கும் 3065 ஃபைல்ஸுக்கு நான் ஒப்புதல் கொடுத்துருக்கிறேன். இன்னும் 4 நிலுவையில் இருக்கின்றது. அனௌன்ஸ்மெண்ட் என்று வரும்போது ஏறத்தாழ எல்லா விதமான அனௌன்ஸ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா 168 அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. 114 நடைமுறைப்படுத்தியிருக்கணும். 54 ஆன்கோயிங் ப்ராசஸ் எல்லாம் நடைமுறையில் இருக்கக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட்டாக இன்றைக்கு அதையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். மேனிஃபெஸ்டோ, தேர்தல் வாக்குறுதி என்று வரும்போது ஏறத்தாழ 32 வகையான பள்ளிக்கல்வித்துறை சார்ந்திருக்கின்ற வாக்குறுதிகளை 24 நாங்கள் நிறைவேற்றியிருக்கின்றோம். 4க்கு அதற்கு தகுந்தாற் போல் தனியாக ஒரு குழுக்கள் அமைக்கப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. 2 வாக்குறுதிகள் நடைமுறைப்படுத்த வேண்டும். இப்படி ஒவ்வொரு விதத்திலும் வரும்போது நம்முடைய கட்மோஷன்ஸ், நம்முடைய வெட்டு தீர்மானங்கள் என்பது 214 வகையான வெட்டு தீர்மானங்கள். அதை பிரித்தோம் என்று சொன்னால் 52 வகையான வெட்டு தீர்மானங்கள்லாம் வந்திருக்கு. சரி, இவ்வளோ பணம் ஒதுக்கி இருக்கின்றோம், எத்தனை திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கும் என்று சொல்லும் பொழுது, இந்த திட்டங்கள்லாம் சார்ந்து தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு ஒரு மாணவனுடைய மடலாக இதை எப்படி சொல்லலாம் என்று சொன்னால், மாணவரின் மனசு குறிப்பாக இந்த 2021 கொரோனா பாதிப்பை உணர்ந்து பயிற்சி பெற்ற ஆசிரியர்களை கொண்டு மனநலம் மற்றும் வாழ்வியல் திறன் பயிற்சிகளோடு எண்ணும் எழுத்துமாய் வாசிப்பு இயக்கமாய் எங்களுடைய இல்லம் தேடி வந்தது கல்வி. நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி சென்று முதலமைச்சர் காலை உணவு அருந்தி எங்களுடைய அறிவுத்திறனை வளர்த்து கொள்ள வானவில் மன்றங்களும் மணற்கேணி செயல்களும் ஆங்கில வழி ஆய்வகங்களும் புதிதாய் நூலகங்களையும் நாங்கள் பெற்றோம். கோடி மகிழ்ந்திட மலர்ச்சி பொங்கிட கோடை கொண்டாட்டங்களும் திறமையை காட்ட கலை திருவிழாக்களும் வெளிநாடு கல்வி சுற்றுலா வரைக்கும் சென்று கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு என்று அறிந்தோம். மேலும் எங்களை ஊக்கப்படுத்துவதற்காக பள்ளி ஆண்டு விழாவாக இருந்தாலும் அது தகைசாயல் பள்ளிகள், அது மாதிரி பள்ளிகள், சிறார் திரைப்படங்கள், செஸ் ஒலிம்பியாட், சாரண இயக்கம், நம் நாட்டு வெளிநாட்டை சார்ந்திருக்கின்றவர்களெல்லாம் அழைத்து புத்தக திருவிழாக்கள், உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள், திறனறி வகுப்பறைகள், பல திறனறி தேர்வுகள், ஒரு சிலருக்கு மட்டுமே ஐஐடி என்பதை மாற்றி அனைவருக்கும் ஐஐடி போன்ற திட்டங்கள், பாரதியார் பெயரில், அண்ணா பெயரில், பேராசிரியர் பெயரில், இப்படி ஒவ்வொருத்தருடைய பெயரிலும் விருதுகளை வழங்குவதற்கு எங்களுடைய மாணவ செல்வங்கள் அந்த ஆசிரியர் பெருமக்களோடு பயிற்சிகளை பெற்றார்கள். எங்களில் ஒருவராக இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு வீடு சென்று கல்வியும் இயன்முறை மருத்துவம் சென்று சேர்ந்தது. இந்த திராவிட மாடல் ஆட்சியில் பெற்றோம் பல வழி கல்வி திட்டத்தை, கற்றோம் ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் மதித்து கொண்டாட தமிழ்நாட்டுடைய அரசு பள்ளி மாணவர்களாய் நான் முதல்வன், நாங்கள் புதுமை பெண்கள், நாங்கள் தமிழ் புதல்வர்கள் என்று என்றும் நாங்கள் கர்வம் கொள்வோம். இனி எங்கள் பள்ளிகள் வறுமையின் அடையாளம் அல்ல, எங்களின் பெருமையின் அடையாளம், இப்படிக்கு மாணவ சமுதாயம் என்று சொல்லுகின்ற அளவிற்கான திட்டங்கள். குறிப்பாக இந்த நான் முதல்வன் திட்டம் என்று வரும்பொழுது அந்த திட்டத்தை அவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் பிறந்தநாள் அன்றைக்கு தொடங்கி வைக்கும்போது அந்த அரங்கத்தில் நான் அமர்ந்தேன். அவர் ஆற்றிய உரையை நான் கேட்டேன். அவர் ஆற்றிய உரையில் நிறைவாக முடிவு செய்யும் போது அவர் சொல்றார், சில திட்டங்கள் சில வாரங்கள் பயன்படும், சில திட்டங்கள் சில மாதங்கள் பயன்படும், சில திட்டங்கள் சில ஆண்டுகள் பயன்படும், ஆனால் இந்த நான் முதல்வன் திட்டம் மட்டும் தலைமுறையாய் பயன்பெறும் என்று சொல்லிவிட்டு அவர் ஒன்று சொல்லுகிறார். 1/4 நூற்றாண்டு கடந்து அரை நூற்றாண்டு கடந்து மு.க. ஸ்டாலின் என்கின்ற முதலமைச்சர் கொண்டு வந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக நான் பயன்பட்டேன் என்று யாராவது ஒருவர் சொன்னாலே போதும், அதுவே எனக்கு மிகப்பெரிய பெருமை என்று அந்த உரையை அவர் நிகழ்த்தி செய்திருப்பார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த நான் முதல்வன் திட்டம் என்று வரும்பொழுது எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை சார் எனக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை. எங்களுடைய துறையில் ஒரு அசிஸ்டண்டாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற தம்பி சங்கர பாண்டியராஜ் என்கின்ற மாணவன் யூபிஎஸ்சி தேர்வில் இன்னைக்கு தேர்ச்சி பெற்றிருக்கிறார். நேற்று நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சரை பார்த்து அந்த வாழ்த்துக்களையும் பெற்றிருக்கின்றார். அந்த மாணவனுடைய பெற்றோர்கள் ஒரு தையல் கலைஞர்கள், மாதம் 10,000 ரூபாய் வருமானம் வாங்க கூட தையல் கலைஞருடைய பிள்ளை யூபிஎஸ்சி இன்னைக்கு பாஸ் பண்ணியிருக்குன்னா இப்போ தெரியுதா நாங்கள் ஏன் என்இபி வேணான்னு சொல்கிறேன்னு தெரிகிறதா? பேரவைத் தலைவர்களே, பேரவைத் தலைவர் உங்களுடைய அனுமதியோடு இந்த சிறிய காகிதத்தை தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கவனத்துக்கு நான் கொண்டு செல்கின்றேன். நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் முத்துசாமி அவர்கள் ஒரு கூட்டத்திலே திருச்சியிலே பேச வரும்பொழுது அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பெரியவர் எனக்கு எழுதி கொடுத்தது,
அதை வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். எனக்கு பார்க்கல. நான் போகும்பொழுது அந்த காகிதத்தில் எழுதியிருந்தது, என்னோட தொகுதியை சார்ந்திருக்கின்ற ஒரு பெரியவர் எழுதியிருக்கார், என்னுடைய பேர பிள்ளைங்க 2 பேர் நான் முதல்வன் திட்டத்தில் பயன்பட்டிருக்காங்க, மு.க. ஸ்டாலினுக்கு நன்றி சொல்லி பேசுங்க என்று சொல்லியிருக்கிறார். அன்றைக்கு தவற விட்டேன் மக்கள் மன்றத்தில், இன்றைக்கு சட்டமன்றத்தில் நான் பதிய வைக்கிறேன் என்பதற்காக இதை நான் சொல்லுகின்றேன் பேரவைத் தலைவர்களே. இப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் இன்றைக்கு பார்த்து பார்த்து செய்யக்கூடிய முதலமைச்சர். இன்றைக்கு நேற்று நம்ம உரையாற்றி இருக்கின்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர், நம்முடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் செங்கோட்டையன் சொல்லும் பொழுது அரசு ஊழியர்களை பற்றி பேசினாங்க, ஆசிரியர்களை பற்றி பேசினாங்க. பொதுவாக இந்த சமுதாயத்தில் அரசு ஊழியர்களை பற்றியும் குறிப்பாக எங்களுடைய ஆசிரியர்களை பற்றியும் பேசும்போது சில பேர் அவருடைய பலம் தெரியாமல் பேசிவிடுகிறார்கள். அது வேதனையாக இருக்கின்றது. எவ்வளோ தெரியுமா சம்பளம் வாங்குறாங்க அவங்க அப்படின்னு ரொம்ப ஈஸியாக பேசிவிட்டு போகிறார்கள். அதை முழுமையாக ஒரு சமூகத்தினுடைய பலம் என்பது எங்களுடைய அரசு ஊழியர்கள் என்பதை உணர்ந்தவர் எங்களுடைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள். எந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடந்தாலும் உடனடியாக ஒரு பொது சமூகத்தை அவங்களுக்கு எதிர்ப்பாக திருப்பிவிட்டு அவங்களை கொச்சைப்படுத்துவது போல, இவங்க இது வாங்குறாங்க, இவங்கள்ட்ட என்ன கேடு வந்துச்சு, எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க என்று சொல்லும்போது வேதனையாக இருக்கின்றது. ஒரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எங்கள் ஆசிரியர் பெருமக்களாக இருந்தாலும் சரி, எங்களுடைய மருத்துவர்கள், எங்களுடைய செவிலியர்களாக இருந்தாலும் சரி, ஏதாவது எங்களை போக்குவரத்து சார்ந்திருக்கின்ற ஓட்டுநர்களாக இருந்தாலும் சரி, இவங்களை ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அதே டீச்சர்கிட்ட தான் போய் பிள்ளையை கொடுத்து எப்படியாச்சும் என் பிள்ளைய நல்லா படிக்க வச்சிருங்க, மருத்துவர் ஆக்கிடுங்க, இன்ஜினியர் ஆக்குங்கன்னு சொல்கிறீங்க. அதே டாக்டர்கிட்டையும் செவிலியர்கிட்ட தான் போய் எப்படியாச்சும் உயிரை காப்பாற்றுங்க என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். பேரிடர் காலம் என்று வந்த பொழுது எந்த வண்டி ஓடிச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்கள் அரசு போக்குவரத்து சார்ந்திருக்கிற ஓட்டுநரை நேரங்காலம் பார்க்காம அந்த வண்டியை ஓட்டி பயன்படுத்தாங்க என்று சொல்லும் பொழுது அந்த பலத்தை உணர்ந்தவர் எங்கள் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். அரசு ஊழியர்கள் என்று சொன்னால் முதலாக ஏன் முத்தமிழர் கலைஞர் காலத்தில் குடும்ப பாதுகாப்பு திட்டம் கொண்டு வந்தது அவர் தாங்க. அரசு ஊழியர் நீ இறந்து போயிட்டியா, உனக்கு கருணை அடிப்படையில் நான் உனக்கு வேலை தரேன் என்று சொன்னவரே கலைஞர் தாங்க. அரசு ஊழியர்களாக இருந்தாலும் ஆசிரியர்களாக இருந்தாலும் ஒவ்வொரு வாரிசுகளுக்கும் ஒரு ஹெல்த் கார்டு கொடுக்குன்னு சொன்னதே கலைஞர் தாங்க. எஸ்மா டெஸ்மான் 2001 2006 கொண்டு வந்து 1,74,000 பேர் ஒரே கையெழுத்து வெளியில் அமைச்சிக்கல, அவங்களை மீண்டும் 2006 2011 என்று வந்த பொழுது நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தான் மீண்டும் அப்போது இழந்த அந்த சலுகைகளை மீட்டு தந்தது மட்டுமல்லாமல் மீண்டும் அவங்களை வேலைக்கு எடுத்துக்கிட்டதுங்க. ஆக இப்படி ஒவ்வொன்றையும் இன்னைக்கு செய்தவர் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் என்பதற்காக சொல்கிறேன். 10 வருஷம் நீ வேலை செஞ்சியா உனக்கு தேர்வு நிலை ஊதியம், 20 வருஷம் ஆயிடுச்சா உனக்கு சிறப்பு நிலை ஊதியம் உனக்கு. இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து செய்யக்கூடியவர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். உங்களுக்கே தெரியும் இந்த ஆட்சி வந்த பொழுது எப்படி இருந்தது இந்த சமூகம். ஆனால் எல்லாரும் முகக்கவசத்தை அணிச்சுக்கோங்க எல்லாரும். ஏன் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தன்னையே ஒரு தூதுவராக அந்த முகக்கவசத்துடைய பயன் என்று அதை அழைச்சிக்கிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் அதற்கான விளம்பரத்தை இன்னைக்கு அவர் செய்திருக்கார் என்று சொல்வது நாட்டு மக்களை முதல்ல காப்பாற்றணும், அப்புறம் திட்டத்தை கொண்டு வரலாம் என்று சொன்னவர். அன்னைக்கு நிதிநிலை எப்படி இருந்தது, இன்னைக்கு 9.69% இன்னைக்கு மிகப்பெரிய உயரத்தை எட்டி இருக்கிறோமே, இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர். அதனால தான் அன்னைக்கு சொன்னவங்கலாம் அன்றைக்கு முகக்கவசமும் மூக்காவம்சம் தான் நம்ம உயிரை காப்பாற்றுச்சு என்று பொதுமக்கள் சொல்கிற அளவுக்கு அதை செய்து காட்டியவர். இதையெல்லாம் கடந்து இன்னைக்கு ஒவ்வொரு சார் பணம் நிறைய இருந்துச்சுன்னா வாரி வழங்கக்கூடிய வல்லர் சார் எங்கள் முதலமைச்சர் அவர்கள். எல்லாத்துக்கும் வாரி வழங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய முதலமைச்சர். ஒன்று சொல்கிறேன், அரசு ஊழியர்களையோ அல்லது எங்களோட ஆசிரியர் பெருமக்களை பற்றியோ நீங்கள் சொல்லும் பொழுது பெத்த பிள்ளையை தூக்கி கொஞ்சம் போது நெஞ்சில் எட்டி வச்சுன்னா தூக்கி போட்ட மாட்டோம். நம்ம பிள்ளை நம்ம தான் அரவணைச்சுக்க வேண்டும். பல நேரத்தில் நீங்கள் விமர்சனம் செய்தாலும் சரி, எங்கள் ஆசிரியர்களும் எங்களுடைய அரசு ஊழியர்களும் நாங்கள் செய்யாமல் வேறு யார் சார் செய்ய போகிறார், இந்த நம்பிக்கை இன்றைக்கும் அவர்களுக்கு இருக்குது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். துறை சார்ந்து இன்றைக்கு பல்வேறு குறிப்பாக இங்கே தொடக்க கல்வி என்று வரும்போது இது சொன்னேன், 1,56,290 பேர் இன்னைக்கு புதிதாக என்ரோல்மெண்ட் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று நாங்கள் சொன்னோம். இது மட்டுமல்ல 4,552 பள்ளிக்கூடத்தை சார்ந்திருக்கிற தலைமை ஆசிரியர் ஓப்பன் சேலஞ்சு கொடுக்குறாங்க அமைச்சருக்கு. 100 நாள் ஓப்பன் சேலஞ்சு கொடுத்தா எங்கள் ஸ்கூலுக்கு வாங்க சார், எங்கள் பிள்ளைங்கள் நீங்கள் பரிசோதிக்கலாம் சார், நாங்கள் எந்த அளவுக்கு தமிழ் கற்றுத்தரோம், எந்த அளவுக்கு ஆங்கிலம் கற்றுத்தரோம், எந்த அளவுக்கு கணக்கு கற்றுத்தரோம், நீங்கள் வந்து பாருங்க சார் சொல்லுங்க. கிட்டத்தட்ட 80,398 மாணவ செல்வங்களுக்கு நீங்கள் அசஸ் பண்ணுற இடத்துல அவ்வளோ இன்னைக்கு உறுதியோடு இருக்கிறார்கள் என்பதற்காக இதை நான் சொல்கின்றேன். அதே மாதிரி எங்களுடைய ஸ்கூல் எஜுகேஷன் என்று வரும்பொழுது ஏறத்தாழ எங்களுடைய மாண்புக்கு துணை முதலமைச்சர் அவர்கள் 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் எங்கள் துறைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 9 பிள்ளைங்க வந்து இன்றைக்கி ஜூனியர் அசிஸ்டண்ட்டாகவும் 11 பிள்ளைங்க அசிஸ்டண்ட்டாகவும் நாங்கள் சேர்ந்திருக்கோம் என்று சொல்லி மாண்பு துணை முதலமைச்சருக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இது மட்டுமல்ல 323 பேரை வெளிநாட்டு சுற்றுலாக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போனோம். அதுக்கண்டு மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் 3 கோடி ரூபாய் இன்றைக்கி நிதி ஒதுக்கீடு செய்கிறார். இந்த நிதி ஒதுக்கீடு செய்யும்போது ஒரு அமைச்சராக நானே செல்கிறேன் என்று சொல்லும் பொழுது இந்த அரசாங்கம் நினைத்திருந்தால் அமைச்சருக்கான செலவை நானே ஏற்றுக்கொள்கிறேன். எங்களுடைய அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய என்னுடைய உதவியாளர் அது அருள்மொழியாக இருந்தாலும் பிரகாஷன் சொன்னார், சார் இது வந்து நம்ம அப்ளை பண்ணால் நம்ம அரசாங்கமே உங்களுக்கும் பணம் தரும் சார் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன் பணம் வேணாம்,
நம்ம சொந்த செலவிலே போகலாம். எனக்கு அரசாங்கம் செய்கின்ற செலவில் ஒரு கூடுதலாக ஒரு மாணவர் ஒரு மாணவியை அழைச்சிட்டு போனேன், எனக்கு அதை விட என்ன பெருமை என்று சொல்லி இன்றைக்கு அதையும் நாங்கள் இன்றைக்கி தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஜாம்பூரி மிகப்பெரிய ஒரு ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ்க்கான ஒரு கேதரிங். ஒட்டுமொத்தமாக இந்தியா பல்வேறு நாடுகளை சாதிக்கின்ற 20,000க்கும் மேற்பட்டிருக்கின்ற மாணவ செல்வங்கள் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸில் கலந்துக்கிட்ட அந்த மிகப்பெரிய ஜாம்பூரி. அதெல்லாம் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. இந்த ஜாம்பூரிக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ், ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ்க்கான ஹெட் குவார்ட்டர்ஸ்க்காக தனியாக 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று சொன்னது முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கலாம். தனியார் பள்ளி இயக்ககம் வெரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆட்சியை மாற்றத்தின் பிறகு தான் தனி டைரக்டரேட்டே அதுக்கு நம்ம கொண்டு வந்தோம். டைரக்டரேட் கொண்டு வந்தது மட்டுமல்ல, தனியார் பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் ஸ்போர்ட்ஸில் நேஷனல் லெவல் இன்டர்நேஷனல் லெவலில் நீங்கள் வந்து சாதிச்சியா, மொதல் 3 இடத்துல இருக்கக்கூடிய 2641 பிள்ளைகளுக்கும் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் அதற்கான சான்றிதழ்களை அவர் வழங்கியிருக்கின்றார்கள். இப்படி பிரைவேட் ஸ்கூல் சார்ந்திருக்கின்ற பல்வேறு, ஏன் பிரைவேட் ஸ்கூலை சார்ந்திருக்கிற 10th-லையும் 12th-லையும் 100% கொடுத்த பள்ளிக்கூடத்திற்கும் சேர்த்து நாங்கள் அந்த சான்றிதழை நாங்கள் வழங்கியிருக்கிறோம். இது மட்டும் இல்லை, தனியார் பள்ளி நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னது போல தனியார் பள்ளியை சார்ந்திருக்கின்ற சிபிஎஸ்இ சார்ந்திருக்கின்ற கிட்டத்தட்ட 3565 தமிழ் ஆசிரியர்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷிங் கோர்ஸ், ஒரு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். அதை வருஷம் நாங்கள் அதை நாங்கள் கொடுக்க போகிறோம். அதை இந்த நேரத்தில் உறுதியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். பெற்றோர்களை கொண்டாடுவோம். 7 விதமான மண்டல மாநாடு, 5வது மண்டல மாநாடு துணை முதலமைச்சர்கள் கலந்து கொண்டார், சிறப்பு. 7வது மண்டல மாநாடு விருதாச்சலத்தில் எங்கள் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இடத்துல 1.5 லட்சம் பெற்றோர்களுக்கு முன்னாடி நின்று அவர் பேசினார். பேரவைத் தலைவர்களே, பெற்றோர் மாநாட்டில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராகவோ மாண்பு துணை முதலமைச்சர் நாங்கள் சீர் கொண்டு வரலாம் பிள்ளைங்களுக்கு அந்த தாம்பாளத்தை தட்டில் எடுத்துக்கிட்டு. ஆனால் எழுதி வச்சுக்கோங்க, நம்முடைய வரலாற்றிலே ஒரு முதலமைச்சர் கையில் சீர் கொண்டு வந்து என் பிள்ளைங்களுக்காக நான் கொண்டு வருகிறேன் என்று சொன்னார். அந்த தாம்பலத்தை என்னென்ன புத்தகம் இருந்துச்சு தெரியுமா? ஒரு தமிழ் புத்தகம், ஒரு ஆங்கில புத்தகம், ஒரு கணித புத்தகம், ஒரு அறிவியல் புத்தகம், ரோபோட்டிக்ஸ் சார்ந்த ஒரு ரோபோ. ஆக இன்றைக்கு அடுத்த கட்டத்திற்கு நாங்கள் எதெல்லாம் நகர்த்த போகிறோம் என்பதை ஒரு தாம்பாளத்திலே எங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் காட்டிவிட்டார் என்பதற்காக இதை சொல்லுகிறேன். அதில் ஏறத்தாழ 1950 காலத்திலேருந்து யார் யாரெல்லாம் நமக்காக இந்த நிதி உதவியோ அல்லது ஒரு நிலமோ யார் யாரெல்லாம் வழங்கியிருக்கிறார்களோ, தோராயமாக எடுத்த கணக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 3772.16 லட்சம் கோடி இன்னைக்கு நம்முடைய ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு வழங்கியிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கும் அந்த மாநாடுகளை நாங்கள் கௌரவப்படுத்தி இருக்கிறோம் என்பதை நான் சொல்கின்றேன். மாடல் ஸ்கூல் அத்திப்புத்தா மாதிரி ஒரு பையன் சேர்ந்தான் 2021 நான் சேர்ந்தேன் ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸில். இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வழிகாட்டுதலின்படி எத்தனை பிள்ளைங்க தெரியுமா நாங்கள் பூத்திருக்கு? 961 பிள்ளைகள் ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸில், ஐஐடியாக இருந்தாலும் சரி, ஐஐஎம்மாக இருந்தாலும் சரி, நிஃப்டாக இருந்தாலும் சரி, நிஃப்டமாக இருந்தாலும் சரி, நேஷனல் லா யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் எங்கள் பிள்ளைங்க போய் சேர்ந்துருக்காங்க. இது மட்டும் இல்லை பேரவைத் தலைவர்களே, 16 பிள்ளைங்க ஃபுல் ஸ்காலர்ஷிப்பில் வெளிநாடுகளில் இருக்கின்ற யூனிவர்சிட்டியில் போய் சேர்ந்திருக்கிறார்கள். அப்படி வெளிநாட்டில் சேர்கின்ற பிள்ளைகளுக்கு முதல் விமான செலவு நம்முடைய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது, முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டது. அதுக்கென்று 6.23 கோடி ரூபாயை நாங்கள் ஒதுக்கீடு செய்திருக்கின்றோம். ஆக இப்படி அதே போன்று சென்ற நூற்றாண்டை கொண்டாடுகின்ற அரசு பள்ளிகள் 2211 பள்ளிகள், இன்னைக்கு 883 பள்ளிக்கூடத்துக்கு முன்னாள் மாணவர்கள் மூலமாக நாங்கள் விழாக்களை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். இது மட்டும் இல்லாமல் அனைவருக்கும் ஐஐடிஎம் என்று சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அந்த அனைவருக்கும் ஐஐடிஎம்மில் இன்றைக்கி பிள்ளைங்க கிட்டத்தட்ட 363 பிள்ளைங்கள் இன்றைக்கு வந்து பயன்பெற்றிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய நான் விரும்புகின்றேன். பேரவைத் தலைவர்கள், லைப்ரரி என்று வரும்பொழுது இங்கே ஒட்டுமொத்தமாக முத்தமிழ் கலைஞருடைய பெயரில் லைப்ரரி, கோயம்புத்தூரில் தந்தை பெரியார், எங்களுடைய திருச்சி மாவட்டத்தில் காமராஜர் பெயரில் லைப்ரரிலாம் வரப்போகின்றது. பொது நூலகங்கள் சார்ந்து பயன்பட்டுக்கு இன்றைக்கி நம்ம சொல்கிறோம். நான் முதல்ல வந்து கிட்டத்தட்ட 50 பேர் இன்றைக்கி வந்து செலக்ட் ஆகிருக்காங்க, 134 பேர் பயன்பட்டுருக்காங்க எல்லாம் சொன்னோம். பொது நூலகங்கள் சார்ந்து அந்த பொது நூலகத்தை பயன்படுத்தியதன் மூலமாக 2 வருட கணக்காக தான் நான் சொல்கிறேன், 2 வருட கணக்காக தான் நான் சொல்கிறேன். நான் அந்த பொது நூலகங்களை பயன்படுத்தி டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ல் தேர்வு செய்யப்பட்ட அந்த இளைய சமுதாயம் மட்டும் 1293 பேர் இன்றைக்கி அந்த பொது நூலகத்தை பயன்படுத்தி இன்றைக்கி வெற்றி பெற்றிருக்காங்க என்று சொன்னால், முதலமைச்சர் கொண்டு வந்த ஒவ்வொரு திட்டத்தோட இம்பாக்ட் எங்கே வந்து நிற்குது பாருங்க. அவர் ஒரு திட்டம் கொண்டு வந்தார்னா அதுக்கான சக்ஸஸ் ரேட் எங்கே வந்து நிற்குது என்பதற்காக இதை நான் சொல்கின்றேன். லைப்ரரியில் நூல் கொள்முதல் டிரான்ஸ்பரண்டாக இருக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு நிகழ்ச்சியில், பொது நிகழ்ச்சியில் சொன்னாங்க. அதை இன்றைக்கு அதற்கென்று தனியாக ஒரு போர்ட்டல் கொடுத்து அந்த போர்ட்டலில் பப்ளிஷர்ஸ் யாராக இருந்தாலும் சரி அல்லது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாராக இருந்தாலும் புத்தகம் சார்ந்து அதை நீங்கள் பதிவு செய்யுங்கள். பதிவு செஞ்சால் உடனே அவங்க எல்லாத்துக்கும் அந்த புத்தகத்தை கொடுத்துட மாட்டோம், உடனே அதுக்கான ஆர்டர் கொடுத்துட மாட்டோம். பதிவு செய்து அதுக்கென்று தனியாக ஒரு குழு இருந்தால் அந்த குழு இந்த புத்தகங்கள்லாம் ஏற்கக்கூடியதானா, இதெல்லாம் பயன்படக்கூடியதானா அந்த சமுதாயத்திற்கு என்று அது பார்க்கும். அது பார்த்ததுக்கு பிறகு அது சார்ந்த விலைகள் அந்த நெகோசியேஷன் நடக்கும். நீங்கள் இவ்வளோ விலை கொடுத்தா நாங்கள் எடுத்துக்கிறோங்க, நாங்கள் கொள்முதல் பண்ணிக்கிறோங்க என்று சொல்லுவோம். நாங்கள் அப்படி 11,000க்கும் மேற்பட்டிருக்கின்ற புத்தகங்கள் அதில் பதிவு செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 8,630 புத்தகங்களை தேர்வு செய்யப்பட்டு அதில் நெகோசியேஷன் பேசிஸில் இன்றைக்கி 7,106 புத்தகங்கள் நாங்கள் வந்து தேர்வு செய்திருக்கின்றோம். 10 மாவட்டமாக அந்த 10 மாவட்டத்தை சார்ந்த பொது நூலகத்துக்கு இந்த புத்தகங்கள்லாம் நாங்கள் விநியோகம் செய்ய இருக்கின்றோம்.
அந்த பணி என்பது மே மாதத்துக்குள்ளாக அது முடிவட இருக்கின்றது. டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன், எங்களுடைய டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன் தலைவர் அண்ணன் லியோனி அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கி பல்வேறு புத்தகங்களை, அது வந்து திசை தூரம் திராவிடமாக இருந்தாலும் சரி, முத்தமிழ் கலைஞர் மொழிபெயர்ப்பு திட்டமாக இருந்தாலும் கிட்டத்தட்ட 488 புத்தகங்களை இது வரைக்கும் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதில் சமீபத்தில் இந்த இண்டோ யூரோப்பியன் அந்த வேர் சொல்லுகளை கண்டுபிடிப்பதற்கான ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துடைய பப்ளிஷர்ஸ் மூலமாக ஒரு புத்தகம், அது ரொம்ப முக்கியமான புத்தகம். 12 தொகுதிகளாக நாங்கள் போட போகிறோம். அது இப்போதைக்கு ஃபஸ்ட்டு தொகுதிக்காக நாங்கள் அதில் போட்டிருக்கோம். அதில் இண்டோ யூரோப்பியன் என்று வரும்போது ஒட்டுமொத்தமாக ஏஷியா அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய மொழிகளோட எண்ணிக்கை 6000 மொழிகள் இருக்கின்றது. அதில் சில காமனாக வேர் சொற்களுக்காக நம்ம எடுக்கிறோம். நம்ம அந்த வேர் சொற்களை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 461 வேர் சொற்கள் இருக்கின்றது. அதில் 300 வேர் சொற்கள் புரோட்டோ இண்டோ யூரோப்பியன் ரூட்ஸ் என்று ரூட்ஸ் என்று அதை சொல்கிறாங்க. அதில் உதாரணத்துக்கு நம்முடைய தமிழில் வருகின்ற அரசன் என்கின்ற ஒரு பெயர் இருக்கின்றது. கிரீக்லையும் இங்கிலீஷ்லையும் பார்த்தீங்கன்னா, கிரீக்லையும் இங்கிலீஷ்லையும் இது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஷன் அப்படின்னு வருது இதில். ஸோ இது லத்தீன் மொழியில் எப்படி போகுதுன்னா ஆர்ச்சி அப்படின்னு, ஃப்ரெஞ்சில் ஆர்ச்சி என்று வருகிறது, லத்தீன் மொழியில் ஆர்ச்சியஸ் என்று வருது. ஸோ அந்த அரசன் என்கிறது தொல்காப்பியத்தில் அரசு என்பதை நாம் பயன்படுத்தியிருக்கின்றோம், வள்ளுவத்திலையும் அரசு என்பதை நாம் பயன்படுத்தியிருக்கின்றோம். அது எப்படி வழியாக ஒவ்வொரு பக்கமாக அது செல்கிறது. சமஸ்கிருதத்தில் அகரத்தை நீக்கி ராஜின்னு வருது பார்த்தீங்களா, அரசனில் வந்து ராசுன்னு வருது. அது மேலை மொழிகளில் வரும்போது ரீஜினல், ரெகுலேட் என்று வரும். இது எல்லாத்துக்கும் வேர் சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஸோ இப்படி அரசன் மட்டுமல்ல, இரும்பு என்பது கருப்பு நிறத்தை சொல்கின்றது. இல், இர், இர், இரு, இரும்பு என்று வருகின்றது. ஆக அந்த இரும்பு என்று வரும்போது இது ஒவ்வொரு லாங்குவேஜஸும் எப்படி பார்த்தீங்கன்னா ஐரன், ஐராஸ், அயரன், ஆங்கிலத்தில் அயன் என்று வருகின்றது. ஸோ இந்த வேர் சொல் எங்கே எழுது வருகின்றன, தமிழிலிருந்து தான் வருகின்றது என்று சொல்லும்போது 5370 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இரும்பை கண்டுபிடித்தவன் தமிழன் என்று சொன்னது மட்டுமல்ல, இந்திய துணை கண்டம் எங்கேருந்து தொடங்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ் மட்டுமல்ல, இனி இண்டோ யூரோப்பியனும் எங்கேருந்து தொடங்கப்படும் என்று சொன்னால் அது எங்களுடைய தமிழ் மண்ணிலிருந்து என்ற அளவிற்கு இன்றைக்கி அதை நாங்கள் பரிசாட்டு. ஸோ இந்த புத்தகம் வந்து மிகவும் முக்கியமான புத்தகம். இன்னும் வருங்காலத்தில் பல்வேறு வேர் சொல்கள், பல்வேறு மொழிகளுடைய அதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேர் சொல்லாக இருக்கும்போது தமிழ் என்பதை நாம் உணர்த்தப் போகின்ற ஒரு தருணமாக இதை நான் பார்க்கின்றேன். எஸ்சிஆர்டியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜி சார்ந்து நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் பல இடத்துல வந்து ஆர்கியாலஜி சார்ந்து பல எக்ஸிபிஷனில் முதலமைச்சருடைய வாழ்த்து கூட இன்றைக்கி செஞ்சுட்டு இருக்கிறார். இது வெறுமனே அங்கே மட்டும் இருந்து ஒரு கண்காட்சியாக இருந்தால் போதுமா? இது நம்முடைய பள்ளிக்கூடத்தை சார்ந்திருக்கிற மாணவ சமுதாயத்தை கொண்டு போனாங்க. வருஷம் ஒரு 1000 டீச்சர்ஸை நாங்கள் ட்ரெயின் பண்ணி இது வரைக்கும் 70,000 மாணவர்களிடம் இதை நாங்கள் கொண்டு சென்றிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவுபடுத்த நான் விரும்புகின்றேன். நான் ஃபார்மல் எஜுகேஷன், 15 வயசுக்கு மேலே வயது வந்தவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போக வாய்ப்பே இல்லாதவர்களுக்காக லிட்ரேசி ரேட் நம்ம ஏற்ற வேணும். நான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 39.21 கோடி ரூபாய் இன்றைக்கி வந்து முதலீடு செய்யப்பட்டு இது வரைக்கும் 20 லட்சம் பேருக்கு எழுத படிக்க நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கின்றோம். மிக விரைவாக 100% லிட்ரேசி ரேட்டை எட்டக்கூடிய ஒரு மாநிலமாக நம்ம தமிழ்நாட்டை மாறும் என்பதற்காக இதை நான் சொல்கின்றேன். இப்படி ஒவ்வொன்றையும் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய வாழ்த்துக்களின்படி நேற்றே நம்ம டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் இது வரைக்கும் நாங்கள் எத்தனை எடுத்துருக்கிறோம் நாங்கள் இங்கே சொல்லுவோம். இனி வருங்காலத்தில் நாங்கள் வந்து எவ்வளோ எடுக்க போகிறோம்ங்கிறத பற்றிலாம் நாங்கள் வந்து முழுமையாக சொல்லியிருக்கோம். பிறகு 2021 ஒரு 5 விதமான பேராமீட்டர் சொன்னேன் நான். ஒன்று ஆக்சஸை பற்றி நான் சொன்னேன், இன்னொன்று வந்து ஈக்விட்டியை பற்றி சொன்னேன், இன்னொன்று வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி சொன்னேன், இன்னொன்று கவர்னன்ஸ் ப்ராசஸை பற்றி பண்ணேன், இன்னொன்று வந்து அவுட்கம்மை பற்றி நான் பேசினேன். ஆக்சஸை பொறுத்த வரைக்கும் 1 கிலோமீட்டருக்கு வந்து ஒரு தொடக்கப்பள்ளி, 3 கிலோமீட்டருக்கு வந்து ஒரு நடுநிலைப்பள்ளி, 5 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டருக்கு ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல் நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயும் வந்திருக்கு. அது இல்லாமல் எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து பள்ளிக்கூடம் தேவை என்பதெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதையும் நம்ம கருத்தில் வைத்திருக்கணும். இது ஆக்சஸ். ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் பாலின சமத்துவம், இன்னைக்கு கிட்டத்தட்ட 66 லட்சம் பிள்ளைங்க அந்த பையனும் 63 லட்சம் பெண்களும் படிக்கக்கூடிய அளவுக்கு அதையும் ஓரளவுக்கு நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நேற்றே சொன்னால் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக எவ்வளோ நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது, எத்தனை வகுப்பறைகள்லாம் நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம் என்பதை நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மூலமாகவும் அதையும் நாங்கள் சொல்லிவிட்டோம். கவர்னன்ஸ் ப்ராசஸ் என்று வரும்பொழுது எப்படி ஒரு டிரான்ஸ்பர்ட்டாக ஒரு அரசாங்கம் இருக்கிறது. இப்போ நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்காருன்னு சொன்னால் சிஎஸ் இருக்கிறார், முருகானந்தன் சார் இருக்கிறார் ஐஏஎஸ். எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய துறை சார்ந்திருக்கின்ற சந்திரமோகன் ஐஏஎஸ் இருக்கிறார், ஃபைனான்ஸ் செக்ரட்டரி உதயச்சந்திரன் சார் இருக்கிறார். அதே பண்ணி எங்களுடைய இதில் இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது ஆர்த்தி மேடம் இருக்கிறாங்க, சங்கர் சார் இருக்கிறது, ஜெயந்தி மேடம் இருக்கிறாங்க, எங்களுடைய இயக்குநர்கள், எங்களுடைய துணை இயக்குநர்கள், சிஇஓ, டிஓ, பிஇஓ, ஹெச்எம்சி. ஸோ ஒரு சர்க்குலர் தான் வந்தான். ஸோ இன்றைக்கி நான் பேசுகிறேன்னு சொன்னால் இதே பயன்படுத்தி கொண்டு அவர் அனைவருக்குமே இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் அவுட்கம், இவ்வளவும் பண்ணி அவுட்கம் என்ன வந்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது தமிழ்நாட்டோட முதலமைச்சர் 7 விதமான உறுதிமொழியை திருச்சி மாநாட்டில் சொல்லி தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம். அதில் 4வது உறுதிமொழியாக இருக்கின்ற கல்வி சார்ந்து இருக்கின்ற ஒரு உறுதிமொழியில் பார்த்தீங்கன்னா இதோட இலக்கு என்பது 10 ஆண்டுகள், 5 ஆண்டுகள் இலக்கில் 10 ஆண்டு இலக்காக அந்த 7 உறுதிமொழியை சொல்லியிருக்கிறோம்.
அதை நம்முடைய உள்நாட்டு உற்பத்தியை சார்ந்து நம்முடைய பட்ஜெட்டுக்கு மட்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 3 மடங்காக நாங்கள் ஒதுக்கீடு செய்வோம் கல்வித்துறைக்கு என்று சொன்னால் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது 1.6 ஆண்டுக்குள் நீங்கள் 2% என்று சொல்லலாம், 2 மடங்கு என்று சொல்லலாம். 10 ஆண்டுகள் கண்டிப்பாக அவர் சொன்ன மாதிரி அதை 3 மடங்காக அதை உயர்த்தி காட்டுவார் என்கிற நம்பிக்கை அனைவருக்குமே உண்டு. அதே போல் இன்றைக்கு இந்த கற்றல் என்று வரும்பொழுது இந்த கற்றல் அளவு வந்து 17வது இடத்துல இருக்கும், நம்ம 10வது இடத்துக்குள்ளே நம்ம வந்துடணும் என்று சொல்லியிருக்கோம். மே மாதம் இறுதியில் வந்து நாஸோட ரிப்போர்ட் நமக்கு வரவிருக்கின்றது. அது இடையில் நிதி ஆயோக் வந்து இன்றைக்கி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலை பார்த்திங்கன்னா இன்றைக்கி தரமான கல்வி வழங்குத 4வது தரவரிசையில் நம்ம ஏற்கனவே இப்போ நம்ம வந்திருக்கிறோம். நமக்கு ட்ராப் அவுட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பிள்ளைகள் இடைநிற்றல் 16% இருக்கின்றது. இந்த 16% 5% உள்ளே கொண்டு வந்துடணும் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லியிருந்தார். இன்றைக்கு இடைநிலை இன்னைக்கு எலிமெண்ட்ரி ஸ்கூல் என்று வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இடைநிலை இல்லாத ஒரு மாநிலமாக இருப்பது நம்முடைய தமிழ்நாடு என்ற பெயரை ஒன்றிய அரசு நம்மளை பாராட்டுகின்றது. இதில் ஹையர் செகண்டரி என்று வரும்பொழுது பார்த்தீங்கன்னா 7.7% இடைநிற்றல் இருக்கின்றது. அதையும் நாங்கள் சரி செய்வோம். நேஷனல் ஆவரேஜ் 14.1 இருக்குது. அதையும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் குறைச்சிட்டு இருந்தோம். கண்டிப்பாக அதையும் நாங்கள் வந்து குறைப்போம் என்பதை நான் தெரிஞ்சு. ஸோ இந்த மாதிரியான உறுதிமொழிகள் நாங்கள் சொல்கிறதுக்கு தகுந்தாப்பில் அதை நோக்கி இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒவ்வொரு விஷயத்தையும் இன்றைக்கி பார்த்து நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். பேரவைத் தலைவர்களே, நான் இத்தனை திட்டங்கள் எல்லாம் சொன்னேன். அதில் குறிப்பாக ஒரு முக்கியமான ஒரு திட்டம் இந்த அவுட்கம் லேர்னிங் அவுட்கமில் இப்போ எஸ்பிசியை பற்றி சொல்கிறேன். ஸ்டேட் பிளானிங் கமிஷன் ஒரு ரிப்போர்ட் கொடுக்க போகிறாங்க, நாஸ் ஒரு ரிப்போர்ட் கொடுக்க போகுது. இந்த ஸ்டேட் பிளானிங் கமிஷனோட ஏன் எனக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்கணும், அந்த ஸ்டேட் பிளானிங் கமிஷனோட ரிப்போர்ட்டை தான் நாடாளுமன்றத்திலே நம்மளுடைய மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களை படித்து காமிச்சார். தமிழ்நாட்டை சார்ந்த எஸ்பிசி சொல்லுது இந்த காலை உணவு திட்டத்தின் மூலமாக பிள்ளைகளுக்கு நினைவாற்றல் அதிகப்படுத்தப்பட்டு இருக்கின்றது, பள்ளிக்கூடத்துக்கு சரியான நேரத்துக்கு வருகிறார்கள், அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடிகிறது என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்ன அந்த எஸ்பிசிக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். நல்ல விதத்தில், ஏன்னா எங்களுடைய பெருமதிப்புக்குரிய ஆசிரியர் மக்கள் மீது இருக்கின்ற நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்கிறேன். நான் நல்ல விஷயத்தில் நல்ல விதமாகவே அந்த ரிசல்ட் வரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தனை திட்டங்கள் சொன்னாலும் பேரவைத் தலைவர்களே, இந்த சமூக சிக்ஷா அபியான் ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் இன்றைக்கு பேசப்படுகின்ற ஒரு பொருள். இன்றைக்கி 2152 கோடி ரூபாய் இன்றைக்கி நமக்கு வழங்கப்படும் சமூக சிக்ஷா அபியான் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தினுடைய அப்ஜெக்டிவே என்னென்னா ஒரு பிள்ளை கூட கல்வி கற்காமல் போயிடக்கூடாது என்பது அவங்களோட அப்ஜெக்டிவே. ஆனால் அவங்க சொல்கிற அப்ஜெக்டிவுக்கு அவங்களே எப்படி அவங்க வந்து எதிர்மறையாக இருக்கிறார்கள் என்பதற்கு நான் சொல்கிறேன். அந்த அப்ஜெக்டிவ்லாம் எனக்கு கவலை கிடையாது. நான் சொல்கிற கொள்கையை நீ ஏற்றுக்க என்று சொல்லி உன்னோட 43 லட்சம் பிள்ளைங்க எக்கெடுக்கட்டு போனால் எனக்கு என்ன, 32,298 ஆசிரியர் பணியாளர்கள் எப்படி போனால் எனக்கு என்ன, நான் சொல்கிற கொள்கை ஏற்றுக்க என்று சொல்லக்கூடிய அந்த மனப்பான்மையை தான் அந்த ஒன்றிய அரசு இருக்குது என்பதற்காக நான் சொல்கிறேன். சமூக சிக்ஷா அப்படிங்கிறது சாதாரண திட்டம் இல்லை. இன்றைக்கி நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஹைடெக் லேப்ஸ் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம், ஸ்மார்ட் போர்ட் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம், ஐடிஐக்கு 660 கோடி ரூபாய் செலவு செஞ்சு இன்றைக்கி 95 பிள்ளைங்களை வந்து நீங்கள் பயன்பெற்று இருக்கிறார்கள். வாசிப்பு இயக்கத்தில் நாங்கள் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறோம். அதே போன்று எண்ணும் எழுத்தும் திட்டத்துக்கு 414 கோடி ரூபாய் நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம். இப்படி வரிசையாக நாங்கள் அடிக்கடிக்கு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா, இதில் முத்தாய்ப்பான ஒரு திட்டம் என்றது பார்த்தீங்கன்னா ஆர்டி. பிள்ளைங்க எல்லா பிள்ளைங்க அரசு பள்ளியில் சேர்க்கணும் இல்லைங்க, தனியார் பிள்ளைய நான் சேர்க்கணுங்க, நான் ஒரு வீக்கர் செக்ஷனுங்க, என் பிள்ளை தனியார் பள்ளியில் படிக்கக்கூடாதான்னு நினைக்கிறவங்களும் 25% ஒதுக்குறாங்க. பார்த்தீங்களா, அது யாரோட டைரக்ஷன் அந்த ஆக்ட் வந்துச்சுன்னா சுப்ரீம் கோர்ட்டோட டைரக்ஷன் வந்த அந்த ஆக்டுக்கே எதிர்மாறாக இன்றைக்கி நாங்கள் பணத்தை தரமாட்டோம் என்று சொல்லும்போது தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்கிறார், நீ சொல்கிற கொள்கையை ஏற்றுக்கிட்டு நான் கொடுக்கணும் அவசியம் கிடையாது, நீ 10,000 கோடி கொடுத்தாங்க தேவையில்லை என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர். ஆனால் இந்த சட்டமன்றத்தை சொல்கிற 2152 கோடியை ஒரு மாநில அரசு ஏற்றுக்கொள்கிறது, பெருமை வாய்ந்தது, எங்கள் முதலமைச்சர் நாங்கள் பாராட்டுகிறோம் என்று சொன்னாலும் அந்த பணம் நம்மளுடைய பணம். இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருடைய தொகுதியிலே நீங்கள் பணியாற்றிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு பொதுமக்களுடைய பணம் அது. திருப்பியும் சொல்கிறேன், இந்த சட்டமன்றத்திலிருந்து அந்த யூனியன் மினிஸ்டர்கிட்ட எங்களோட பணத்தை தயவு செய்து கொடுத்து விடுங்கள், இது உங்களுடைய பணம் இல்லை, எங்களுடைய உழைப்பின் மூலமாக வந்த பணம் என்பதை நான் பதிவு செய்கிறேன். எங்களுக்கு 2152 பெருந்தன்மை நாங்கள் ஏற்றுக்கொண்டாலும் இழப்பு தானே, நிதி நெருக்கடி தானே. ஆக அதைத்தான் நாங்கள் ஒன்றிய அரசு நான் கேட்குறோம். ஆனால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எப்படி நிர்வகிக்கிறாரு பாருங்கள். ஒரு பறவையை தேனிக்கிட்ட போய் கேட்டுச்சான், தேனி கஷ்டப்பட்டு உழைக்கிற, கஷ்டப்பட்டு இந்த தேனெல்லாம் தயாரிக்கிற, ஆனால் கஷ்டம் அது ஒரு மனிதன் களவாடிட்டு போனேன்னு வருத்தம் இல்லையா என்று கேட்டபோது அந்த தேனி சொன்னிச்சான், அந்த மனிதனால் நான் தயாரித்து வச்ச தேனை தான் களவாட முடியும், தேன் தயாரிக்க என்னுடைய திறமையை அவனால் தயார முடியாது என்று சொன்னாராம். அதுபோன்ற முத்தமிழர் கலைஞரிடம் பெற்ற அந்த நிர்வாக திறமையின் மூலமாக இன்னைக்கு எவ்வளோ நிதி நெருக்கடி இருந்தாலும் இத்தனை திட்டத்தையும் நிறுத்தாதா சார். அந்த ஒரு திட்டத்தில் செல்ஃப் டிஃபென்ஸ் ஒரு திட்டம் இருக்குது சார். 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய பெண் பிள்ளைங்கள் தங்களை தற்காத்து கொள்வதற்காக கராத்தேவாக இருந்தாலும் சரி, ஜூடா, கிட்டத்தட்ட 19 கோடி நாங்கள் செலவு செய்கிறோம். நாங்கள் அதில் 13 லட்சம் பிள்ளைகள் மாணவிகள் அதில் பயன்பெறுகிறார்கள். அந்த திட்டத்தை நிறுத்துறாங்க சார். ஸோ இது சார்ந்து எங்களுக்கான அந்த நிதியை வழங்க வேண்டும் என்று தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொல்கிறேன் சார். ஆன் நட்சல் நான் சொல்கிறேன், இந்த NEP-யை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு புத்தகம் எழுதிட்டு இருக்கேன். நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் மிக விரைவாக அதை வந்து வெளியிட இருக்கின்றார்கள். அதில் நான் அதிகமாக நான் சொல்கின்றேன். ஒன்றே ஒன்று தான், ஒரு மேத்தமேட்டிக்ஸ் டெரிவேஷன் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும்.
ஒரு மேக்ஸ் ஒரு ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணுறோம் சொன்னால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு ஹென்ஸ் ப்ரூவ்ட் என்று சொல்லிக்கிறோம். ஸோ LHS இஸ் ஈக்குவல் டு RHS என்று நம்ம சொல்கிறோம். ஆனால் ஒன்றிய அரசு என்ன சொல்லுது, LHS இஸ் ஈக்குவல் டு RHS தூக்கி போட்டு ஆன் த ஹோல் த எஜுகேஷன் ஷுட் பி RSS சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, அதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதற்காக தான் நாங்கள் மறுக்கிறோம். நாங்கள் ஆக இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆசிரியர்கள் சார்ந்து இன்னைக்கு சொல்றாங்க. பார்த்தீங்களா, NEP என்பது வெறும் மொழி சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு பாடம் சொல்றது மட்டும் இல்லை சார், அந்த NEP எங்களுடைய ஆசிரியர்களை வஞ்சிக்கக்கூடிய பல சரத்துகள் இருக்கின்றது. ஆசிரியர்கள் எப்போ வேணா நீ வேலைக்கு எடுக்கலாம், எப்போ வேணா நீ தூக்கி போடலாம், தலைமை ஆசிரியர் சொன்னா மட்டும்தான் அவனுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், அந்த ஆசிரியர்களுக்கு வந்து ஊதியம் கிடைக்கும் என்று சொல்கின்ற அளவுக்கு இருக்கின்றது. ஆக இதெல்லாம் சேர்த்து தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதை எதிர்க்கிறார் என்பதற்காகத்தான் இதையெல்லாம் நான் சொல்கிறேன். பேரத்தலைவரே, வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பட்ஜெட் வரும்போது, நிதிநிலை அறிக்கை என்று வரும்போது ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கூப்பிட்டு வச்சு ப்ரீ பட்ஜெட்டிங் மீட்டிங் நடத்தி பண்ணுறாங்க. வேளாண் பட்ஜெட் என்று வரும்போது விவசாய சங்கத்தெல்லாம் அழைத்து ஒரு பட்ஜெட் போட்டு அவங்களோட கருத்துக்களை சொன்னார். வெரி ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னால், ஏன் இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசி நீ ஒன்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணா என்ன என்று சொன்னார். அதனால தான் ஒரு மாதத்துக்கு முன்பாக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு வந்து ஒரு 1500 மாணவ செல்வங்களை வரவழைத்து அவங்களும் உரையாடி அதன் மூலமாக சில அனௌன்ஸ்மெண்ட் அன்றைக்கி நான் அறிவிக்க இருக்கின்றேன் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். இதில் 234 தொகுதிகளுக்கும் நேரடியாக நான் சென்றிருக்கின்றேன். 77 வகையான காம்பவுண்ட்ஸை வந்து நாங்கள் வந்து இன்ஸ்பெக்ஷன் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். அதில் இன்றைக்கி நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் என்னுடைய கருத்துக்கள் நாங்கள் என்னென்ன போய் பார்த்துருக்கேன் எல்லாத்தையும் நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நான் சொல்லிட்டு தான் போயிருக்கேன். இன்க்ளூடிங் நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் முதற்கொண்டு எல்லாத்தையும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி நான் ஆய்வு பண்ணியிருக்கேன், இதெல்லாம் இருந்திருக்கு, இந்த ஃபைண்டிங்ஸ் இருக்குது, இதெல்லாம் சரி செஞ்சு தரேன் என்று தான் நான் சொல்லியிருக்கேன். 234 பேருக்கும் என்னென்ன கட்டடங்கள் இருக்கிறதுங்கிறது நான் ஒரு லெட்டராகவே எல்லாத்துக்குமே நான் அனுப்பிச்சிருக்கேன். நான் அந்த 234 தொகுதிகளில் நான் பயணம் செய்யும்போது என்னால் மறக்க முடியாது நாமக்கல்லில் இருக்கின்ற மல்லசமுத்திரம் என்கின்ற ஒரு பகுதியில் இருக்கின்ற ஒன்றிய தொடக்கப்பள்ளி. அங்கே போகும்போது அந்த மல்லசமுத்திரத்தில் பார்த்தீங்கன்னா தொடக்கப்பள்ளி கீழே அரிஜன் காலனி என்று இருந்தது. அந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற மக்கள் அது வழக்கு தொடர்ந்தாங்க. வழக்கில் வெற்றி பெற்ற பிறகு நான் நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு இது வந்திருக்குன்னா உடனடியாக ஜியோ போட்டது ஜியோ காப்பி ஒரு கையில் எடுத்துக்கிட்டு நேரடியாக அந்த ஸ்கூலுக்கு போட்டு கருப்பு மையம் எடுத்து அந்த அரிஜன் என்கின்ற பேரை காலையில் அழிச்சிடுவா என்று சொன்னார் தமிழ்நாட்டோட முதலமைச்சர். இன்றைக்கு காமன் ஜியோவாகவும் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இந்த மாதிரி அரிஜன் இந்த காலனி என்று இருக்குதோ அதை தூக்கி எறிகின்ற அளவிற்கு நாங்கள் அதை செய்யவிருக்கிறோம் என்பதை நான் பேரவைத் தலைவர் வாயிலாக நான் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மிகுந்த ஒரு கனத்த இதயத்தோடும் வருத்தத்தோடுமே நான் சொல்கின்றேன். இந்திய கோலேந்திகளினுடைய அட்டகாசத்தை பார்த்து சிரிக்கிறான் ஹிட்லர், நம்மையும் மிஞ்சி விட்டார்களே என்று உற்று நோக்குகிறான் முசோலினி. ஜார் மன்னன் சிரிக்கின்றான், லூயி மன்னன் வெட்கப்படுகின்றான், ஜனநாயகம் ரத்தம் பட்ட உடலோடு கிடக்கின்றது. நாட்டினுடைய அரணாக ஒரு அன்னையாக அந்த ஜனநாயகத்தை தன்னுடைய மடியில் கிடத்தி அதை சரி செய்கின்ற பணியில் நம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். புராண கதைகளில் வருவது போல ஒரு சில விஷவண்டுகள் அவருடைய துடையில் ஒரு பக்கம் நுழைந்து மறுபக்கமாக வருகிறது, அவருக்கு ரத்தம் வருகின்றது. பரவாயில்லை, விஷவண்டுகளாக இருந்தால் அதுவும் தமிழ் வண்டு தானே என்று பெருமையோடு இருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள். ஆக அப்படி பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது போல மரத்தை வெட்டுபவன் களைப்பாறுவதற்கு இன்னொரு மரத்தினுடைய நிழலை தான் தேடுகின்றான், நம்மையும் ஒரு நாள் இவன் வெட்டுவானே என்று அந்த மரம் நிழல் தர மறுப்பதில்லை. அதுபோன்று நம்முடைய தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தன்னை வஞ்சிப்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, தன்னை விமர்சனம் செய்வர்கள் யாராக இருந்தாலும் சரி, தனக்கு இடையூறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கெல்லாம் அன்பை மட்டுமே மீண்டும் பரிசாக அவர் வழங்கி கொண்டிருக்கின்றார். அந்த அன்பு உள்ளம் அடுத்த ஆண்டு தேர்தல் முடிந்த பிறகு இந்த நாட்டையும் நாட்டு மக்களின் உள்ளத்தையும் ஆளும் என்பதை தெரிவித்து, அந்த அன்பு உள்ளத்தினுடைய வயது 72, அதில் இருக்கின்ற 7 என்பது அடுத்த ஆண்டு தேர்தல் முடிந்த பிறகு 7வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகமே ஆட்சி பொறுப்பில் இருக்கும். அதில் இருக்கின்ற 2 என்பது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்கின்ற 2வது முறையாக ஆளுநர் மாளிகையை அதர வைப்பார், நம்முடைய கொள்கை எதிரிகளை பதற வைப்பார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். கொள்கை எதிரிகள் மொழியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லும் என்று சொல்லி இங்கே பல்வேறு வெட்டு தீர்மானங்கள், பல்வேறு கேள்விகள், பல்வேறு கருத்துக்கள் அனைத்தையும் மனதில் உள்வாங்கியிருக்கின்றேன். அனைத்திற்கும் பதில் தந்திருக்கின்றேன் என்கின்ற அந்த நம்பிக்கையில் அதை மீண்டும் நீங்கள் திரும்ப பெற்று மாணவ சமுதாயம், இந்த தமிழ் சமுதாயம், நம்முடைய தமிழ்நாடு வளர்வதற்கு நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய அனுமதியோடும் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அனுமதியோடும் ஒரு சில அறிவிப்புகளை இங்கே நான் படிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அரசு பள்ளிகளில் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் 13 லட்சம் மாணவர்கள் தமிழ், ஆங்கிலம் மற்றும் கணித திறன்களை மேம்படுத்தும் வகையில் திறன் டார்கெட்டட் ஹெல்ப் ஃபார்
இம்ப்ரூவிங் ரெமடியேஷன் அண்ட் அகாடமிக் நர்ச்சரிங் என்னும் முனைப்பு இயக்கம் ரூபாய் 19 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். பள்ளி நூலகங்களில் வாசிப்பு வாரம் கடைபிடிப்பதன் மூலம் மாணவர்களின் அறிவு தேடல் மற்றும் வாசிப்பு திறன்கள் மேம்படுத்தப்படும். மாணவர்களின் வாழ்வியல் திறன் மற்றும் விழுமிய கல்வியை நடைமுறைப்படுத்த ரூபாய் 26 லட்சம் மதிப்பீட்டில் விழிப்புணர்வு கட்டடங்கள் வழங்கப்படும். இதனை செயல்படுத்த வாராந்திர கால அட்டவணையில் ஒரு பாடவேளை ஒதுக்கீடு செய்யப்படும். கலை திருவிழா போட்டிகளில் மாநில அளவில் வெற்றி பெற்ற 400 மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் 70 லட்சம் மதிப்பீட்டில் கலைச்சிற்பி என்ற தலைப்பில் கோடைகால சிறப்பு முகாம் நடத்தப்படும். இது மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்களுக்கு சொன்ன ஒரு அறிவுரையாக இந்த 5வது அறிவிப்பு. அரசு பள்ளிகளில் பயிலும் சுமார் 46,000 மாற்றுத்திறன் மாணவர்களின் உடல்நலம் மற்றும் மனநலத்தை மேம்படுத்த ரூபாய் 4 கோடி மதிப்பீட்டில் தகுந்த விளையாட்டு சாதனங்கள் வழங்கப்படும், பயிற்சிகள் அளிக்கப்படும். வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் தொழிற்பயிற்சி ஆய்வகங்கள் மூலம் 12,000 மாணவர்களுக்கு ரூபாய் 13 கோடி மதிப்பீட்டில் திறன் பயிற்சி அளிக்கப்படும். அரசு பொதுத் தேர்வுகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் 100% தேர்ச்சியை பெற்றுத்தரும் அரசு பள்ளிகளுக்கும் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படும். சர்வதேச, தேசிய மற்றும் மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற தனியார் சுயநிதி பள்ளி மாணவர்கள் 2300 பேருக்கு ரூபாய் 4.6 லட்சம் மதிப்பீட்டில் பாராட்டு சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கப்படும். ஏற்கனவே நம்முடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவர்களுக்கு 12.5 கோடி ரூபாய் செலவில் ஏற்கனவே நாம் வழங்கி கொண்டிருக்கின்றோம். இனி தனியார் பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் அது வழங்கப்படும். குழந்தைநேய வகுப்பறை சூழலை உருவாக்கும் வகையில் 6478 அரசு தொடக்கப் பள்ளிகளில் உள்ள திறன்மிகு வகுப்பறைகளுக்கு ரூபாய் 25 கோடி மதிப்பீட்டில் தளவாட பொருட்கள் வழங்கப்படும். புதிதாக 13 தொடக்கப் பள்ளிகள் தொடங்கப்படுவதோடு 38 பள்ளிகள் தரம் உயர்த்தப்படும். அரசு பள்ளிகளில் பயின்று சாதனை புரிந்த மாணவர்கள் அவர்கள் பயின்ற பள்ளிகளில் தூதுவர்களாக, ஸ்கூல் அம்பாசிடர்ஸாக நியமிக்கப்படுவார்கள். மாணவர் சேர்க்கை அதிகரிக்கும் அரசு பள்ளிகளுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படும். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களின் வகுப்பறை பயன்பாட்டிற்கென கைப்பிரதி பாடநூல்கள் வழங்கப்படும். மாணவர்களின் திறன்களை மேம்படுத்தவும் நவீன தொழில்நுட்ப சவால்களை எதிர்கொள்ளவும் கலைத்திட்டம், பாடத்திட்டம் மற்றும் பாடநூல்கள் மாற்றியமைக்கப்படும். முதற்கட்டமாக ரூபாய் 7 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மாணவர்களின் கற்றல் விளைவுகளை மேம்படுத்திட 1.25 லட்சம் ஆசிரியர்களுக்கு ரூபாய் 28 கோடி மதிப்பீட்டில் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்படும். தனியார் சுயநிதி மற்றும் பிற வாரிய பள்ளிகளில் பணிபுரியும் 6000 தமிழாசிரியர்களுக்கு ரூபாய் 4.94 லட்சம் மதிப்பீட்டில் கற்பித்தல் திறன் பயிற்சி வழங்கப்படும். தனியார் சுயநிதி பள்ளிகளில் பணிபுரியும் 90,000 ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுக்கு 4.94 லட்சம் மதிப்பீட்டில் போக்சோ சட்டம் குறித்த விழிப்புணர்வு பயிற்சி வழங்கப்படும். மகாகவி பாரதியார் மற்றும் புரட்சி கவி பாரதிதாசன் ஆகியோரின் தேர்ந்தெடுத்த கவிதைகள் ரூபாய் 1 கோடி மதிப்பீட்டில் 25 இந்திய மற்றும் உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்படும். தமிழ்நாட்டு வரலாற்றையும் பண்பாட்டையும் இளைய தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் வகையில் புகழ்பெற்ற தமிழ்நாட்டு அறிஞர்களின் அரிய வரலாற்று நூல்கள் ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டில் வெளியிடப்படும். 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட அரசு அலுவலர்கள் பயன்பெறும் வகையில் அரசின் துறை தேர்வுகளுக்கான 25 நூல்கள் ரூபாய் 50 லட்சம் மதிப்பீட்டில் வெளியிடப்படும். தந்தை பெரியார் குறித்த இலக்கிய பதிவுகள் 5 தொகுதிகளாக ரூபாய் 50 லட்சம் மதிப்பீட்டில் வெளியிடப்படும். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் ரூபாய் 3 கோடி மதிப்பீட்டில் அனைத்து வசதிகளுடன் கூடிய கருத்தரங்க கூட்டம் அமைக்கப்படும். வாசகர்களின் வசதிக்காக பழுதடைந்த 30 நூலக கட்டடங்கள் மறுகட்டமைப்பு செய்யப்படுவதோடு 125 நூலகங்களில் கழிப்பறை வசதிகளும் ரூபாய் 30 கோடி மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்படும். வயது வந்தோர் கல்வி திட்டங்களில் பயிரும் கற்போருக்கு அவர்களின் வருவாய் ஈட்டும் திறனை மேம்படுத்த செயற்கை ஆபரணங்கள், பொம்மைகள், மெழுகு மற்றும் வாசனை பொருட்கள் தயாரித்தல் உள்ளிட்ட தொழில்திறன் பயிற்சிகள் வழங்கப்படும். இசைப்பள்ளியில் பயிலும் மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்க்கை பெறும் பொருட்டு அரசு தேர்வுகள் இயக்ககத்தால் 10ஆம் வகுப்பு வரை 12ஆம் வகுப்புகளுக்கும் இணையான சான்றிதழ் வழங்கப்படும் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.